ரேஞ்ச் 163 போயிடுச்சு 148லேருந்து. 2 பாயிண்ட்டுக்குன்னா ஒரு 500 கிட்ட வந்து பெட்ரோல் இருக்கும். 2 பாயிண்ட் ஒரு சூப்பரான மைலேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இது நான் கம்ப்ளீட் ட்ரைவில் தான் வந்து நான் வந்து பெட்ரோல் போட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பஸ். இன்றைக்கி ஒரு அழகான சாட்டர்டே வீக்கெண்ட் மார்னிங். கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 o'clock வந்து ஆகுது. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளம்பி சேலம் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு எங்கேயா ட்ரிப் பிளான் பண்ணி போக போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் ஒசூர்லேருந்து சேலம் போகும்போது என்னோடய காருக்கு, அதாவது நம்ம ஸ்விஃப்ட் புதுசு ZXi இந்த வெஹிக்கிளுக்கு நான் வந்து 1000 rupeesக்கு இப்போ இங்கே ஒசூரில் பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கேன். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ட்ரிப்பெல்லாம் வந்து 0 பண்ணியாச்சு. 1000 rupeesக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணால் நம்ம ஒசூர்லேருந்து சேலம் வரைக்கும் போக முடியுதான் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்ப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 165 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும் ஒசூர்லேருந்து சேலம். கிட்டத்தட்ட 2.5 to 3 hours வந்து போயிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வந்து நான் ஓட்ட போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 80, 90, 100 அந்த ரேஞ்சில் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்க போகிறேன். POV டிரைவ்ஸோட வீடியோஸும் அடுத்தடுத்து வந்து வரும். அதாவது அந்த தொப்பூர் ஹைவே ஃபுல்லாக இருக்குது அந்த POV டிரைவ்ஸு. அந்த ரோடெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். தொப்பூர் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ரோட்டில் இருக்க ஒரு POV டிரைவ்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சீனிக்காக இடம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நான் POV டிரைவ்ஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். கண்டினியூ பண்ணிடுவோம். இப்போ நான் காருக்குள்ளே போயிடுறேன். வெயில் மண்டையை பழக்குது கைஸ். எங்கள் ஊர் எப்போவுமே குளிராக தான் இருக்கும். இன்றைக்கே வெயில் மண்டையை பழக்குதுங்க. வண்டி வேறு கழுவே இல்லையா, செம்ம அழுக்காக இருக்குது. அவர் கோயில் போயிட்டு வந்தேன், பொட்டு அங்கே இங்கன்னு வச்சு விட்ருக்காங்க. செப்பல் கழட்டி அந்த சைடு போட்டுப்போம். சோலோ தான், அதாவது இங்கே ஒசூர்லேருந்து சேலம் வரைக்கும். பின்னாடி கேமரா வந்து காட்டுறேன். ட்ரிப்பு 0 பண்ணியாச்சு. ட்ரிப்பு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரிப்பு வந்து 0 பண்ணியாச்சு. 3 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. 1000 rupees இப்போ தான் வந்து போட்டேன். அந்த கிளிப்பும் நான் வந்து அடுத்த இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இங்கே இந்த ஒசூர் HP பங்க் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து போட்டேன். இந்த அசோக் லைலாண்ட் phase 2 முடிஞ்சதும் ஒரு பங்க் வந்துருக்கும், அதாவது அதிமான் காலேஜ் ஆப்போசிட்டில். அந்த இடத்துல வந்து போட்டேன் பெட்ரோல். இப்போ நான் வந்து கிளம்பிடுவோம். கேமரா வந்து இங்கே மிடில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்க போகிறேன். இப்போ நான் என்னோடய ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சட்டை கிட்டலாம் சைடில் கிடக்குது. புது ஷர்ட்டு தான், துவைக்காத சட்டை நினச்சிக்காதீங்க. பின்னாடி போட்டுரும். பின்னாடி ஃபுல்லாக கேமரா அக்சசரிஸ் தான் இருக்குது. கீழே இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ப்ரோவோட ஹெல்மெட் மவுண்ட் இருக்குல்ல, அதில் போட்டு நான் இந்த சீட் பெல்ட் ஹோட்டலில் வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த DJI செல்ஃபி ஸ்டிக்கர் அழகாக வியூ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் இப்போ இந்த வியூவில் வந்து கன்டினியூ பண்ணுறேன். வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். யார் குட் டு கோ கைஸ். AC ஆன் பண்ணிப்போம். இதை என் பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் திருப்பிப்போம். போ, நீ அந்த சைடு போ. வெயில் மண்டே போல கைஸ். 31 degree, 9:15 கரெக்டாக டைம். இப்போ லோவில் வச்சுட்டு கரெக்டாக 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. ட்ரிப் வந்து 0 பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஹேண்ட் பிரேக் டவுன், சீட் பெல்ட் வந்து போட்டாச்சு. ஹைவே ஏறுறதுக்கு இங்கே கொஞ்சம் முன்னாடி தான் போய் வந்து ஏறணும். இந்த இடத்துல வந்து ஏற முடியாது. ஹைவே ஃபுல்லாக சர்வீஸ் ரோடு. பவர் பெட்ரோல் வந்து போடல, நார்மல் பெட்ரோல் தான். 102 rupees என்னமோ பெட்ரோல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 rupees 1000 rupees நான் பெட்ரோல் போட்டேன். அதோட இது லைக் எவ்வளோ பெட்ரோல் போட்டான்றத கிளிப்பை வந்து நான் முன்னாடியே அட்டாச் பண்ணியிருந்தேன். அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை வந்து பாருங்கள். கரெக்டாக நான் வந்து 90 ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஃபாஸ்ட் லைனில் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு இன்ஸ்டன்டானியஸ் மைலேஜ் வந்து 25 வந்து காட்டுது. ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரோட்லலாம் சூப்பராக நம்ம வந்து மைலேஜ் எடுக்கலாம். 10.4 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். ரேஞ்ச் 163 போயிடுச்சு 148லேருந்து. ஸ்விஃப்ட்டில் ஆனால் ஏர் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் வெளியில். நீங்கள் ஒரு 80 மேலே வந்து போனீங்கன்னா. மற்ற காரையும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன், பட் இந்தளவு அக்ரெசிவாக இல்லை. பட் வேல்யூ ஃபார் மணி கைஸ். ஸ்விஃப்ட் வந்து நீங்கள் போடுற காசுக்கு என்ன இருக்குமோ அதில் வந்து இருக்கும். நீங்கள் சிங்கிளாலாம் ஓட்டினீங்கன்னா அந்த 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்லாம் நல்லா ஸ்போர்ட்டியாக வந்துருக்கும். டர்போலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. பட் சேஃப்டி தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி. பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4 star சேஃப்டி ஜப்பானீஸ் என்கேப்பில் வந்து அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து என்னோட கெஸ் படி எப்படி இருக்குன்னா, சேஃப்டியோட உங்களுக்கு அந்த ரேட்டிங் வந்து ஏடாஸ் பொறுத்து உங்களுக்கு சேஃப்டியோட ரேட்டிங் வந்து ஏறும். அது இந்தியாவுக்கு வரும்போது குளோபல் என்கேப்பில் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த சேஃப்டி ரேட்டிங் குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு.
வேறு ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பெருசாக நான் இது ரிசர்ச் பண்ணல, ஜஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு. இதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். சேஃப்டி டெஸ்ட் அந்த ரேட்டிங்லாம் என்னென்ன பண்ணுறாங்க எப்படிலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற ஹைவே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே இருக்குது. இந்த லாரி ஓட்டுறவங்க வீடியோ யாராவது இந்த சைடு வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க வீடியோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில மேடெல்லாம் இருக்குது, எவ்வளோ லோடு கம்மியாக வந்த வண்டியுமே வந்து யாராவது காரே திணறுன்னா வச்சுக்கோங்க, கீரை நீங்கள் வந்து குறைக்கணும், அந்த மாதிரி வந்துருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல அந்த இடத்துல ஏறிச்சு, இந்த இடத்துல அப்படியே ஃப்ளாட்டாக கீழே இறக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல மைலேஜ் நல்லா வரணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுத்தால் வந்து போதும். அதே ஸ்பீடில் கோஸ்டிங்கில் வந்து வெஹிக்கிள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இதே ஹைப்ரிடெல்லாம் நீங்கள் வந்து ஓட்டுறீங்கன்னா இந்த இதில் அது வெஹிக்கிள் தானாக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கில் வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். பரவாயில்ல கைஸ், நான் சிங்கிளாக வெயிட் எதுவும் இல்லாமல் வந்து போயிட்டு இருந்தாலும் ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், வண்டி ரெஸ்பான்சிவாக இருக்குது. சூளகிரிக்கிட்ட வந்துட்டோம், கிட்டத்தட்ட 4 மணி நேரத்தில் வந்துட்டோம். பொறுமையாக வந்துருக்கு. ரோடு செம்ம ஃப்ரீயாக இருக்குது, நீங்களே வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அழகாக போயிடலாம், யாருமே இல்லைன்னு சொல்ல வரோம்ல. பட் முன்னாடி இருக்கிறத விட இப்போ வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மி. 90 தான் நான் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடோ மீட்டரும் கிளாரில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டாலும் வழிவிட மாட்டானுங்க, வேற. சரி சரி ஓகே காய்ஸ், இப்போ 15 கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர்லாம் நியர் டு நியர் கிருஷ்ணகிரி போனதை நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கிருஷ்ணகிரி டோல்கிட்ட ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கரெக்டாக நான் இப்போ வந்து ஓட்டியிருக்கேன். ரேஞ்சு எனக்கு 174 வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஃப்ரீயாக வரதுக்கு எனக்கு இது கிடைச்சி, அதாவது ஃபுல் கோஸ்டிங்கில் வரதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்து கோஸ்டிங்கில் வந்திருப்பேன். அந்த மேலுமலைன்னு சொல்லுவாங்க, அந்த டவுனில் ஃபுல்லாக நான் வந்து கோஸ்டிங்கில் வந்துட்டு நியூட்ரல் பண்ணிட்டு அழகாக கோஸ்டிங்கில் வந்து வந்துட்டேன் ஒரு 70-80 ஸ்பீடில். பட் ரோடு வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது, கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்குது. கியர் கார்ட்ஸ் ஓட்ட வேண்டியதாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் எவ்வளோ பண்ணுதுன்ட்டு. கண்டிப்பாக போயிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே 174 ரேஞ்ச் வந்து காட்டுது. ரேஞ்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் கரெக்டாக தான் வந்து காட்டும். எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன், கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன். நேற்று நைட்டு தான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஈக்குவலாக ஓப்பன் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அழுத்தவே கூடாது, ஆனால் இந்த உருமுறை சவுண்ட் மட்டும் வண்டியில் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டுச்சுன்னா உங்களுக்கு மாருதி சுசுக்கியில் K1.2 சீரிஸ், அதாவது K12 இன்ஜின் யூஸ், பலினோ ஆகட்டும், ஸ்விஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இக்னிஸு, ஃப்ராங்க்ஸு, எல்லா இதுலேயும் இதே இன்ஜின் தான். இது மாதிரி அழுத்தவே கூடாது. 3000 RPM இல்லை 2500 RPM நீங்கள் வந்து கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். அப்போ தான் இன்ஜினும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சவுண்டே உள்ளே கேட்காது நீங்கள் 2500 RPMலாம் கீர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா. கரெக்டாக இப்போ இது இந்த சைடு வந்து போனோம்னா கிருஷ்ணகிரி ஊருக்குள்ளே வந்து போகும். நான் 3000 ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு பட் 3000 மேலே தான் வண்டி வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும். 3000 RPM மேலே போகும்போது நல்ல ஒரு புல் கொடுக்கும். இந்த பெட்ரோலோட லீனியர் புல், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அது அப்படியே அந்த புல் கொடுக்கும். அந்த 4500 பீக் டார்க் ரேஞ்சில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரும். கிட்டத்தட்ட 6000 RPMல ரெட் லைன் அடிச்சிடும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ தெரியுமா எனக்கு தரும், நான் அந்த மாதிரி வந்து ஓட்டியிருக்கேன். எவ்வளோ தரும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 12, 13, 14 இந்த ரேஞ்சில் தான் வந்துருக்கும். நாங்கள் ஃபுல் வெயிட் போட்டு ஓட்டினது 5 பீப்புள்ஸ் வித் பேக் இருந்து கோவா போகும்போது அந்த மாதிரி வந்து போனோம். அப்போ மைலேஜ் உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆனால் ஃபுல் டேங்க் இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டரில் ஃபுல் டேங்க் என்டையராக காலி ஆயிடுச்சு. 12 கிலோமீட்டர் என்னமோ தான் அப்போ எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் கணக்கு போட்டு பார்த்ததுல. அப்புறம் வரும்போது இப்போ ஒரு ஃபுல் டேங்க்கு என்னோட கணக்குப்படி என்னோட நார்மல் டிரைவிங்க்கு நான் ஒரு 600 கிலோமீட்டர் ரைன் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு ஃபுல் டேங்க்கு வந்து 37 லிட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். 30 லிட்டரில் 600 போனால் தான் நம்மளுக்கு 20 மைலேஜோ. 20 கூட எடுத்து வர முடியலையான்னு இருக்கு எனக்கு. ஏன்னா ஆன் பேப்பர் 23.1, 24 வரைக்கும் போட்டிருக்காங்க. நானும் தனியாக ஓட்டும்போது அந்தளவுக்கு அக்ரெசிவாலாம் வண்டியை புஷ்ஷே பண்ண மாட்டேன். இப்போ எப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம், அந்த வீடியோவில் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் நான் வந்து ஓட்டுவேன்.
மாருதி சுசுகி சர்வீஸ் வந்து எப்படின்னா நல்லா இருக்கு. பட் வண்டி வந்து உங்களுக்கு அந்த டீக்ரேட் ஆகுறது வந்து தெரியுது. எப்படி நான் வாங்கின புதுசில் இந்த வண்டி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் எனக்கு வந்து தெரியுது. அந்த சர்வீஸ் விடும்போது நானும் இதெல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், எனக்கு புது வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், வண்டி போக போக அந்த மாதிரி தான் இருக்கும், நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நாமளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க வேண்டியதான். பில்லுமே எனக்கு இது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் 5000 ரூபா இருக்குது கைஸ். இவங்க சொல்கிறத பார்த்தா இன்னும் 2000 ரூபா போட்டால் Volkswagenோட சர்வீஸே வந்துடும். போன சர்வீஸ் கிட்டத்தட்ட நான் 5500 ரூபீஸ்க்கு என்னமோ பண்ணேன்னு நினைக்கிறேன். 20,000 கிலோமீட்டர் சர்வீஸ். எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜென்ரல் சர்வீஸில் என்ன வருமோ அது மட்டும் தான், வேறு எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. இன்க்ளூடிங் வைப்பர் பிளேடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னா அது கூட வேணான்ட்டேன் வைப்பர் பிளேடு. ஏன்னா வைப்பர் பிளேட் நல்லா வேர் ஆயிடுச்சு. எனக்கு 1000 to 10,000 10,000 to 20,000 வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. 20,000 30,000 தான் இப்போ திணறிட்டு இருக்கு ஓடுறதுக்கு. ஓடிடும் இதுவும். இப்போ இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் வண்டி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாலே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 தாண்டிடும். அங்கே போய் எங்கேயா ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணோம்னா கதை முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த லேன் டிஸ்பிளின் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் கண்ணை கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் மட்டும் தான் போகுது. ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் சென்னை போகிறவனுங்க அந்த சைடு போயிடுவானுங்களோ. சென்னை போகிறவனுங்க பஸ்ஸும் கீழே நிறைய போவாங்க. அந்த இடத்துல போயிட்டு சீட்ஸ் ஏற்றிட்டு போவாங்க. இங்கே முடிஞ்சுன்னா சிங்கிள் ரோடு தான் நம்மளுக்கு. சிங்கிள் ரோடுனா டபுள் ரோடு வரும். இது 3 லேன் இருந்துச்சு, 2 லேன் தான் நமக்கு வரும். 45 கிலோமீட்டர் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிராஃபிக்கில் ஓடுறது எனக்கு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. ரேஞ்சு 153 தான் வந்து காட்டுது. பட் இன்னும் 3 பாயிண்ட் பெட்ரோல் அப்படி இருக்குது. அதெல்லாம் நான் கொஞ்சம் அழுத்திட்டேன். அவங்கள அங்கே சொன்னால 3000 RPM நீங்கள் வந்து கீர் ஷிஃப்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே படுத்துரும் ரேஞ்சு. இன்னும் சேலம் எவ்வளோ கிலோமீட்டர்? 80 தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 112 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 hours டைம் பண்ணலாம். பெருசாக விரட்ட வேணாம். 80 போனாவே நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வந்துடும் நினைக்கிறேன். 80 போனோன்னா ஆவரேஜ் ஸ்பீடு இந்த 2 ஹவர்ஸ்க்கு 120 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். ஏன்னா அந்த ஓமலூர் கிட்ட அங்கெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிரும். சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு. சேலம்லேருந்து மதுரை போகிற ரோடு மாதிரி ஆயிரும் இந்த ரோடு. இன்னும் 2 வீலர்ஸ் கொஞ்சம் ரோடு எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தா கூட அவங்களும் ஈஸியாக போயிடலாம். ஃபுல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஒரே லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ண மாதிரி ஆக்சிலேட்டர் படலாம் நான் காலை வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே அழுத்தவும் போகிறதுல ஸ்லோவானாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் பிக்கப் ஆகட்டும். ஃபாஸ்ட் கண்டிப்பாக ஆகாது. அந்த மாதிரி நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். வந்துடும் சாமி. ஏறவே மாட்டேங்குது கைஸ். 80 நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஸ்லோவாக. 80 இதுதான் கிருஷ்ணகிரி லேக். இந்த சைடு கேமரா திருப்ப முடியாது. போட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல கிருஷ்ணகிரி லேக் இருக்கும். ஓகே கைஸ், அடுத்தது இப்போ நம்ம 50 கிலோமீட்டர் கரெக்டாக முடிய போகுது. 48.5 ஆயிடுச்சு. 151 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நியர் டு நியர் 180 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் ரேஞ்சு. இப்போ 151 வந்து நிற்கிது. 1000 ரூபீஸ் பெட்ரோல் போட்டதும். நான் ஃபுல் ட்ரைவில் தான் வந்து போட்டேன். ஆனால் பெட்ரோலு உள்ள 2 லிட்டர் கூட இருந்திருக்காது. அந்த மாதிரி இதுதான் வந்து போட்டேன். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் என்டர் ஆகிடுச்சு கைஸ். தருமபுரி இங்கிருந்து ஒரு 32 கிலோமீட்டர். அதாவது தருமபுரி ரூட் வந்து வேறு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹைவேஸ்லேருந்து இறங்கி உள்ளே வந்து போகணும். இந்த பைபாஸில் நம்ம வந்து போயிடுவோம். தருமபுரியெல்லாம் இப்போ நம்ம வந்து போக தேவையில்லை. ஓல்வோ நிற்கிது கைஸ். ஓல்வோ ஆவின் ஜங்ஷன் முன்னாடி. கரெக்டாக 96 கிலோமீட்டர். 90 கிலோமீட்டர் தான் கைஸ். 90லே போனால் 1 ஹவரில் போயிடலாம். 130 அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படிதான் போனோமா? இந்த சைடு போமா? கரெக்டாக 79.3 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டிட்டேன். தருமபுரி மிடில் இருக்கும் கிட்டத்தட்ட. தருமபுரி அந்த இன்டீரியர் போகிற ரோடு வந்து ஏற்கனவே வந்து போயிடுச்சு. நம்ம பைபாஸில் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒசூரில் பெட்ரோல் போட்டால் 1000 ரூபீஸ் பெட்ரோல் போட்டால் தருமபுரி கிட்ட வரும்போது 2 பாயிண்ட் வந்து ஆகுது. 79-80 கிலோமீட்டர், நியர்லி 80 கிலோமீட்டர் வந்து வந்தாச்சு. அந்த ரேஞ்சில் வந்து 2 பாயிண்ட் நமக்கு வந்து பெட்ரோல் ஆகுது.
ரேஞ்ச் வந்து 115 கிலோமீட்டர் வந்து காட்டுது. இதே மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம வந்து சேலம் வந்து போயிடலாம். ரொம்ப எஃபிஷியன்ட் கைஸ். 1000 ரூபீஸ்க்கு வந்து பெட்ரோல் போட்டு 168 170 லைக் 1000 ரூபீஸ் பெட்ரோல் போட்டு 160 170 கிலோமீட்டர் போகிறது. அதுவும் இந்த மாதிரி டிராஃபிக்கான ரோட்டில் ஏசி 25லேருந்து வச்சுருக்கேன். முன்னாடி ஃபுல்லாக லோவில் இருந்துச்சு. ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்குமே லோவில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 25 வந்து வச்சுருக்கேன். எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது மாருதி. திருப்பி சொல்கிறேன், இது வந்து அந்த 1.2 லிட்டர் கே சீரிஸ் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். வெயிட்னால, அதாவது இப்போ ஸ்விஃப்ட்டோட பலினோ கொஞ்சம் வெயிட் அதிகம், ஃப்ராங்க்ஸ் கொஞ்சம் வெயிட் அதிகம். அதுக்கப்புறம் வேறு என்ன 1.2 கே சீரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இவங்க இக்னிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கலாம் மைலேஜ், அவ்வளோதான். நம்ம இப்போ அந்த கேஎம்பிஎல் பற்றி வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்க டாபிக் என்னென்னா 1000 ரூபீஸ்க்கு வந்து பெட்ரோல் போட்டால் நம்ம சேலம் வந்து போக முடியுமா ஒசூர்லேருந்து, அவ்வளோதான். நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நிறைய பேர் இந்த மாதிரி வந்து போவாங்க ஒசூர்லேருந்து சேலம், அவங்க பிஸ்னஸ் இதுக்காகவும். நீங்கள் உடனே வந்து கேட்காதீங்க, பிஸ்னஸ் வச்சுருக்காலும் ஏன்டா வந்து மாருதி ஓட்ட போகிறோம், பெரிய கார் தானே ஓட்டோம் அப்படின்ட்டு. பட் ஸ்விஃப்ட்டில் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. மாருதியில் இந்த கே சீரிஸ் இன்ஜின் யூஸ் பண்ணாங்க, நான் சொல்கிறேன். ஸ்விஃப்ட்டு, பலினோ, ஃப்ராங்க்ஸ் அதில் போயிட்டு வரவங்களும் வந்து இருக்காங்க. ஃபேமிலி பர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் வந்து போயிட்டு வருவாங்க. இப்போ பெங்களூரில் வேலை செய்கிறவங்க, அவங்க என்ன பெங்களூர் ஒரு 60 கிலோமீட்டர் டிராஃபிக் அது இதுன்னு பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ் பெட்ரோல் போட்டால் 1200 சிசி இந்த கே சீரிஸ் இன்ஜினில் போயிடலாம் சேலம். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுமான்னு கேட்டால் எனக்கு அது தெரில. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகக்கூடாது. இன்னும் 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ரேஞ்ச் வந்து 115ல கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 73 கிலோமீட்டர் இருக்காங்க பார்த்தேன். இன்னும் 73 கிலோமீட்டர் தான் நமக்கு சேலம். 499.5 கிட்டத்தட்ட நம்மளோட 100 கிலோமீட்டர் இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். 99.6 ஆயிடுச்சு. 99.7 99.8 99.9 100 கைஸ். 100 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து 10:37. 9:15க்கு நாம் கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டு தான் வண்டி எடுத்தோம். இப்போ டைம் வந்து 10:37 வந்து ஆகிருக்கு. ரேஞ்ச் வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு 110 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்க்க போனால் சேலம் பஸ் ஸ்டாண்டு தான் நம்மளோட ஸ்டாப்பு. அதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 150 நம்ம வந்து ஓட்டுவோம். போயிடலாம், கண்டிப்பாக போயிடலாம்னு நினைக்கிறேன். 1000 ரூபீஸ் பெட்ரோலுக்கு அழகாக ஒசூருக்கு இந்த சேலம் நம்ம மைல் ஸ்டோன் வந்து 55ன்னு போட்டிருக்கு. தொப்பூர் பிரச்சனை இல்லை கைஸ். தொப்பூர் நம்ம வரும்போது தான் பிரச்சனை, வரும்போது தான் மேடு, போகும்போது ஃபுல்லாக வந்து டவுன்ஸ் தான் நம்மளுக்கு. அதனால் அங்கேயும் கொஞ்சம் ஃபியூல் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த இடம் தான் வந்து தருமபுரி அவுட்டர். இப்போ தருமபுரி ஊருக்குள்ளே வந்து போனாங்கன்னா எல்லாமே இந்த வழியாக தான், இந்த வழியாக தான் எல்லோரும். ஓகே கைஸ், அந்த தொப்பூரோட வீடியோ கம்ப்ளீட்டாக நான் எதுவுமே வந்து பேசாமல் அந்த ரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு டோல்கேட்லேருந்து ஆரம்பித்து தொப்பூர் எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பிஓவி வீடியோ வந்து போடுறேன். அது அடுத்த வீடியோவில் வந்து வரும்னு நினைக்கிறேன். அது எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட அந்த வீடியோ வந்து வந்துடும். அதை எடிட் பண்ணி போடணும், அதுதான் பெரிய டாஸ்க்கு. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அதை வந்து போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் தொப்பூர் முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பி இந்த வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக 30 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சேலமுக்கு. மொத்தமாக ஒரு 126 நாம் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ 66 வந்து ரேஞ்ச் காட்டுது. ஆக்சுவலாக எல்லா கார்லேயுமே அப்படி தான். லாஸ்ட் பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 0 ஆயிரும். லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்டில் பெட்ரோல் இருக்குது, அதாவது 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. 2 பாயிண்ட் பெட்ரோலுக்கு 62 வந்து ரேஞ்ச் காட்டுது. இப்போ ரேஞ்ச் வந்து 0 ஆனாலுமே, அதாவது செகண்ட் பாயிண்ட் வந்து ஆஃப் ஆனதுமே வண்டி வந்து நான் ஓட்டியிருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 75 வரைக்கும் போகும் கிலோமீட்டரு. 75 வரைக்கும் ஓட்டலாம் கஷ்டப்பட்டு, பொறுமையாக போனோம்னா. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் வந்துருக்கும். தொப்பூர் முடிஞ்சு. தொப்பூரோட வீடியோ வந்து, அதாவது ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து என்டர் வரைக்கும் வீடியோ கட் பண்ணாமல் நான் எதுவுமே வந்து பேசாமல் ஒரு பிஓவி வீடியோ மாதிரி வந்து போட்டிருப்பேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். திருமணத்துக்கப்புறம் இண்டிகேட்டர் போடுறான் பாருங்க, வேறு லெவல் ஆகுது.
500க்கு சேர்த்து அடிக்க வேண்டியது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். 1000 அடித்தா போகாது அப்படின்ட்டு. பட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே ட்ரிப் எங்கேயா போகிறதுனா இந்த மாதிரி சேலம் அந்த மாதிரி தான் கட் பண்ணி போக மாட்டோம். இப்போ ஒசூர்லேருந்து சேலம் வரதுனாலுமே பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் அடிச்சு தான் வந்து வரும். அப்போ தெரியாது 1000 ரூபீஸ்க்கு நம்ம இவ்வளோ தூரம் வரலான்ட்டு. 1000 ரூபீஸ் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 அடித்தாவே நீங்கள் வந்து அழகாக வந்துடலாம். நான் நடுவில் ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஒரு கிலோமீட்டர் என்னமோ வந்து ஒரு 130-140 கிட்ட வந்து வந்திருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே இந்த ஸ்பீட்ஸ் தான் 80, 90, 100, ரேர்லி 110, 120. சத்தியமாக சரியான ஹீட்டாக இருக்குது. 37 டிகிரின்னு காட்டுது, பட் 37 டிகிரி மாதிரியே தெரில. அதை கூட ஹீட்டாக அனல் அடிக்குது. இந்த கிளாஸ்லேருந்து எனக்கு ஹீட் வரதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ 25ல் நம்ம ஏசி வச்சாலுமே கம்ப்ரஸர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், கம்ப்ரஸர் ஆஃபே ஆகாது. ஸோ அதனால் நார்மலாக உங்களுக்கு ஃபுல் ஏசியில் சிங்கிள் பர்சன் டிரைவிங்க்கு இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நல்ல விஷயந்தான். எங்கள் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கிறதுனால. பட் அதான் நான் சொல்கிறேன்ல, 56 ரேஞ்சு காட்டுது. ரேஞ்ச் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது 60 கிலோமீட்டர் போகலாம். 26 தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ 1000 ரூபீஸ் பெட்ரோலில் அசால்ட்டாக வந்து போயிடலாம். 1000 ரூபீஸ் கூட தேவையில்லை. அப்படி முட்டி போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபிகர் சொல்லணுன்னா 800 ரூபீஸ் பெட்ரோல் நீங்கள் அடிச்சிங்கன்னா, அதாவது இந்த 1.2 K சீரிஸ் இன்ஜினில் அசால்ட்டாக நீங்கள் வந்துட்டு சேலம் வந்துடலாம். அதாவது ஸ்விஃப்ட்டுக்கு 800ன்னு வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. இந்த 50 kg வெயிட் எதுன்னு நினைக்கிறேன். பலினோ இதை கூட எனக்கு சரியாக அந்த நம்பர்ஸ் வந்து தெரியல. ஸோ வெயிட் ஃபிகர்ஸ்னால உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்னா அப்பயுமே வந்து நம்ம 1000க்குள்ளே வந்து இதை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸ்விஃப்ட்டில் 800ல் வந்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட்னா உள்ளே எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 பாயிண்ட்டுக்குன்னா ஒரு 500 கிட்ட வந்து பெட்ரோல் இருக்கும். 2 பாயிண்ட்டுக்குன்னா 500 to 600 பெட்ரோல் இருக்கும். இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்குல்ல, கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் குறைஞ்சிரும். நம்மளுக்கு ரிசர்வில் இருக்கும். ரிசர்வில் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ ரவுண்டான ஃபிகர் வந்து சொல்ல போனால் நீங்கள் ஸ்விஃப்ட் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் அண்ட் டிசைர் இதோட கொஞ்சம் மைலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்ட் அண்ட் டிசைர் வந்து வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700, அதாவது 700 to 800 வச்சுப்போமே. 700 to 800 பெட்ரோலில் நீங்கள் ஈஸியாக ஒசூர்லேருந்து சேலம் வந்துடலாம். பெங்களூர்லேருந்து வரதுன்னா 1000 to 1200 பெட்ரோல் வந்து போகணும். அப்படி சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரோடு சரியான ரோடு. சேலம் டு கோயம்புத்தூர் ரோடு வந்து சொல்லவே தேவையில்லை. டிராஃபிக்கும் இருக்காது, அழகாக வந்து ரோடு போட்டிருப்பாங்க. கைஸ், லோ ஃபியூல் விழுந்துருச்சு. கரெக்டாக 143.4 கிலோமீட்டர் லோ ஃபியூல் விழுந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லோ ஃபியூல் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி லோ ஃபியூலில் நான் முட்டி மோதி ஓட்டினாலும், அதாவது ரொம்ப பொறுமையாக ஓட்டினாலும், வித் ஏசி தான் நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப பொறுமையாக ஓட்டினாலும் 60 to 70 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டலாம். அசால்ட்டாக ஓட்டலாம் 60 to 70 கிலோமீட்டர். நான் வண்டி ஆஃப் ஆனதில்லை. 60 to 70 நீங்கள் போனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும் நான் வந்து சொல்ல வரல. பட் 60 to 70 கிலோமீட்டர் வந்து சேஃப் ஜோனில் நீங்கள் வந்து ஓட்டலாம். இன்னும் சேலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொல்கிற கணக்குப்படி நீங்கள் 1000 ரூபா பெட்ரோல் போட்டிங்கன்னா 200 கிலோமீட்டர் அதில் ஓட்டலாம். 20 அழகாக மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓமலூர் டோல் வந்து வந்தாச்சு. ஓமலூர் டோல் முன்னாடி வந்து தெரியுது. கிட்டத்தட்ட வந்தாச்சு. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக எவ்வளோ இருக்குது, 5.5 கிலோமீட்டர் இருக்குது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. இன்னும் பெட்ரோல் வந்து பிளிங்க் ஆகலை. நான் இப்போ மேப் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தேன். பெட்ரோல் வந்து இன்னும் பிளிங்க் ஆகலை. பெட்ரோல் பிளிங்க் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கரெக்டாக நான் வந்து ட்ரிப் வந்து 0 பண்ணேன்னா 25th கிலோமீட்டரில் பெட்ரோல் வந்து பிளிங்க் ஆகும். 25, 35, 45, 55, 65 பிளிங்க் ஆனதுக்கப்புறம் 40 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம். அதான் என்னோட கால்குலேஷன். சேஃப் ஜோன் 30 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஓவராலாக நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் வந்து லோ ஃபியூலில் வெஹிக்கிள் வந்து ஓட்டலாம். அதாவது கடைசி பாயிண்ட் ஆஃப் பெட்ரோலில் வந்து நீங்கள் அவ்வளோ ஓட்டலாம். பரவாயில்ல கைஸ். என்டர் நான் அந்த 1000 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோலையும் முடிக்கணும்னா நான் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நியர் ஓட்ட வேண்டியது இருக்கும். கரெக்டாக 200 ஓட்டலாம் என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. பரவாயில்ல, நல்ல ஒரு நம்பர் தான். மாருதியோட 1.2 லிட்டர் K சீரிஸ் இன்ஜின், குட் ஃபார் மைலேஜ்.
கைஸ் இப்போ நம்ம அந்த புதுசாக போட்டாங்களே ஃப்ளைஓவர், அந்த ஃப்ளைஓவரில் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக 5 ரோட்ஸ்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம ஓட்டியிருக்க மொத்த கிலோமீட்டர் வந்து பார்க்க போனால் 155.6 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். இன்னும் எனக்கு வந்து பெட்ரோல் வந்து பிளிங்க் ஆகலை. லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ 1000 கிலோமீட்டர், அதாவது 1000 ருபீஸ் பெட்ரோலில் நீங்கள் ஈஸியாக ஒசூர்லேருந்து சேலம் வந்து இருக்க முடியும். இந்த ஸ்விஃப்ட்டு, பலினோ, அதுக்கப்புறம் ஃப்ராங்க்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைலேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இது எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கோன்னா கிட்டத்தட்ட நான் 156 கிலோமீட்டருக்கு நான் இங்கே இப்போயே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட்டு பார்க்குறேன். இது ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான். லைக் இப்போ ஒரு 156 கிலோமீட்டரு ஃபுல்லாக எனக்கு நான் போட்ட 10 லிட்டர் பெட்ரோலுமே அந்த காலி ஆகலை. நான் கம்ப்ளீட் ட்ரைவில் தான் வந்து நான் வந்து பெட்ரோல் போட்டேன். டிவைட் பை ஒரு 2 லிட்டர் உள்ள கணக்கு இருக்குன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட இந்த பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து 102 ருபீஸ். 1000 டிவைட் பை 102 வந்து நம்ம வந்து 9.80 வந்து போட்டோம். 9.80 மைனஸ் 2 வந்து போட்டோம்னா 7.80 லிட்டரு. 155.6 டிவைட் பை 7.80 வந்து போட்டோம்னா 19.94, கிட்டத்தட்ட 20 மைலேஜ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான கார் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஏசி ஃபுல் லோவில் வந்து வச்சு ஓட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 25ல் வச்சு ஓட்டிட்டு வந்தேன். 25ல் வச்சு ஓட்டிட்டு வந்துமே கம்ப்ரஸர் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஆனில் தான் வந்துருக்கு. ஏன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி இருக்குது. எனக்கு ஹீட் நல்லா வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.